Hi friends, in the video PCB design எப்படி பண்றது அப்படின்றத பாப்போம். First ECEDA software login பண்ணிக்கோங்க. உங்க அக்கவுண்ட் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு login பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு இதுல நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்களோ அதோட டைட்டில் Triac switching module. Triac வச்சு எப்படி நம்ம switching module பண்றது அப்படின்றத பாப்போம். ரிலே வச்சு அந்த switching module நம்ம பண்ண முடியும். நம்ம இந்த வீடியோல Triac வச்சு எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். Hi friends, welcome to KVR Electronics. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்யூட் டயக்ராம். இது நம்ம ஆல்ரெடி .PCBயில் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி சால்வ் பண்ணி எப்படி அதை டெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம .PCBயில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம். அதையே நம்ம PCBயை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் இன்புட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர்டினோ ESP32 அந்த மாதிரி ஏதோ ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சு நீங்கள் சிக்னல் கொடுத்து ஏசி டிவைஸ் அதாவது டிவியோ இல்லை லைட்ஸோ ஏதாவது ஒரு ஏசி அப்ளையன்சஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு மாடியூல் அதாவது ஒரு செட்டுக்கு பண்ணியிருக்கோம். ஒரு லைட்டை இதை வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம மல்டிபிள் டிவைஸ் கண்ட்ரோல் பண்ணால் மல்டிபிள் PCB நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட், ஹோம் அசிஸ்டண்ட்டு எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ராஜெக்டாக பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இதோட சர்க்யூட் டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா 330 ohms ரெசிஸ்டன்ஸு, MOC 3021 ஆப்டோ ஐசோலேட்டர், BTA06 அப்படின்றது 6 amps ட்ரையாக்கு. இப்போ அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே வந்தாச்சு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன காம்பவுண்ட் நம்மளுக்கு தேவையோ அதை ஃபஸ்ட்டு இதில் எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை கனெக்ஷன்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து லைப்ரரி அப்படின்றது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற காம்பனண்ட்டை சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்மளுக்கு இந்த காம்பனண்ட் தேவை, அதாவது கனெக்டர் தேவை. நீங்கள் அது கனெக்டர்னு லெஃப்ட் சைடில் இருக்க செக்ஷனில் சர்ச் பண்ணிங்கனாலும் வரும், இல்லைனாலும் இந்த பார்ட் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த காம்பனண்ட் கிடச்சிரும். ஜஸ்ட் அதை ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சர்க்யூட்டில் என்னென்ன கம்பெனிலாம் வேணும் அப்படின்றத தனியாக எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து MOC 3021 அப்படின்றது ஆப்டோ ஐசோலேட்டர், அதாவது ஆப்டோ காப்டர் அது மாதிரி தான் ஆப்டோ ஐசோலேட்டர். இது நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட பின் அவுட் எப்படி இருக்கும், அது PCBயில் எப்படி இருக்கும், அதோட ஸ்கெமெட்டிக் அதாவது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லா இமேஜும் உங்களுக்கு காமிப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆப்டோ ஐசோலேட்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BTA06 ட்ரையாக் பார்த்தீங்கன்னா நிறைய இது காமிக்கும். BTA06 அப்படின்றது 6 amps ட்ரையாக்கு. இதில் 16 amps நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம வந்து 6 amps ட்ரையாக் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் 10 amps ட்ரையாக் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 6 amps ட்ரையாக் இப்போ ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இதுதான் தேவைப்படும். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். ரெசிஸ்டன்ஸுக்கும் நீங்கள் டேரெக்டாக 1K ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத சர்ச் பண்ணால் கூட வரும், இல்லைனாலும் நீங்கள் இந்த மாதிரி ஓவராலாக செக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. த்ரூ ஹோலா SMDA எல்லா மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது போக உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்றதையும் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் அது வேணுங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் இன்சர்ட் பண்ணி இங்கே கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இருக்கிற டயக்ராம், உங்கள் பேப்பரில் வரைஞ்சி வச்சுருக்க டயக்ராமை ஃபஸ்ட்டு நீங்கள் சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதை PCBயை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஜெர்பராவோ எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜெர்பர்ன்றது அதில் ஒரு PCB பார்த்தா எல்லா டீட்டெயில்ஸும் அந்த ஜெர்பர் ஃபைலுக்குள்ளே இருக்கும். அதை வச்சு நம்ம PCB டேரெக்டாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை நம்மளே கூட மேக் பண்ணலாம். நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா PCBயை எப்படி டிசைன் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணி அதை நம்ம பிரிண்ட் எடுத்து நம்ம காப்பர் கிளாட் போர்டில் வச்சு நம்ம PCBயை மேக் பண்ணியிருக்கோம். அது நிறைய வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் நிறைய இதை மேக் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2 1K, அடுத்து 2 100 ohms, 2 330 ohms, ஒரு LED. இது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் உங்களுக்கு வேணுங்கிற காம்போனண்ட்டை இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு அப்ளை ஃபில்டர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அதோட ரெசிஸ்டன்ஸு இமேஜ் காட்டும். அதை பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 1K ரெசிஸ்டன்ஸு இப்போ ப்ளேஸ் பண்ணியாச்சு, ஒரு 330 ohms ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து 100 ohms. இதிலே பார்த்திங்கன்னா எல்லா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க. அது போக வாட்ஸு, குவார்ட்டர் வாட்டா, ஹாஃப் வாட்டா அந்த இதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அப்ளை ஃபில்டர்ஸ்னு கொடுத்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய இமேஜ் காட்டும். அதில் நம்ம எது வேணுமோ பார்த்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளேஸ்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். இந்த சீட்டில் ஒர்க் சீட்டில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடுங்க. 2 100 ohms.
இண்டிகேஷன் வந்து ஆப்ஷனல் தான். அதாவது ஜஸ்ட் இதுக்குள்ளே இன்புட் வருதா இல்லைன்ற செக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எல்இடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான், வேணுன்னா வச்சுக்கலாம். மேக்ஸிமம் அதை வச்சா நல்லாயிருக்கும். அப்படின்னா தான் நம்மளுக்கு இன்புட் வருதா இல்லைன்றதே தெரியும். அதை நம்ம அடுத்து வச்சுக்கலாம். இது இப்போ இந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். அதில் நம்ம வந்து இப்போ ஹெட்டர்ஸ் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். பின் ஹெட்டர் இந்த மாதிரி எஃப்எஃப்சி கனெக்டர், பின் ஹெட்டர், டெர்மினல் பிளாக்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து பின் ஹெட்டர்ஸ் தேடிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு 2 பின் இருந்தாலே போதும். இந்த மாதிரி 2 பின் டைப்பில் நம்ம ஜஸ்ட் இதில் ரிப்பன் வயர் இது வரும் பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹூக் வயர் வச்சு, இல்லைன்னா சால்டர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஹெட்டர்ஸ் டைப்பில் நம்ம கனெக்ட், ஒரு பக்கம் நம்ம எண்டு கனெக்டர் வயர் கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு பக்கம் நம்ம ஒரு கனெக்டரையே நம்ம மேலே ப்ரெஸ் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஹெட்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது சர்க்யூட் நம்ம ஏற்கனவே நம்ம பேப்பரில் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். அதுபடி நம்ம இதில் சர்க்யூட் சாஃப்ட்வேரில் இதை கனெக்ட் பண்ணி வச்சுருவோம். பின் நம்பர் 1லேருந்து 330 ohms, 330 ohmsலேருந்து ஆப்டோ ஐசோலேட்டரோட ஃபஸ்ட்டு பின்னு, அடுத்து செகண்ட் பின் வந்து ஆப்டோ ஐசோலேட்டரோட செகண்ட் பின்னு, தேர்டு பின் பார்த்திங்கன்னா இந்த இதில் ஆப்டோ ஐசோலேட்டரோட தேர்டு பின் நோ கனெக்ஷன். 6th பின் வந்து நம்ம 2 1Kக்கும் பேரலாக கொடுக்கணும். அடுத்து 2 100 ohmையும் பேரலாக கனெக்ட் பண்ணணும். அது வந்து நம்ம 4th பின்னில் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், 1 2 4 6 மட்டும்தான் இதில் கனெக்ஷனில் இருக்கும். 3யும் 5ம் நோ கனெக்ஷன். அடுத்து ட்ரையாக்கோட கேட்டை வந்து நம்ம 2 100 ohmsக்கு பேரலாக கொடுத்தாச்சு. 2 100 ohms நம்ம பேரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து நம்ம ட்ரையாக்கோட கேட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ட்ரையாக்கோட ஃபஸ்ட்டு பின் நம்ம 1K கனெக்ட் ஆகிற இடத்துலையும், அதோட செகண்ட் பின் பார்த்திங்கன்னா நம்ம 100 ohms கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அங்கேயும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து அவுட்புட் நம்ம, அதாவது ட்ரையாக்கோட ஃபஸ்ட்டு பின் செகண்ட் பின் இது ரெண்டையுமே அப்படியே டேரெக்டாக நம்ம அவுட்புட் கனெக்டராக கனெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் சர்க்யூட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம கன்வெர்ட் டு பிசிபி, அதாவது டிசைனில் மேலே ஆப்ஷன் இருக்கும், நம்ம ஃபஸ்ட்டு இதை சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிசைனில் போய் கன்வெர்ட் ஸ்கெமட்டிக் டு பிசிபி அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து இப்போ எரர் காட்டுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம சர்க்யூட்டில் அன்செக் நெட்ஸ், அதாவது தேர்டு பின் 5th பின் நம்ம எம்டியாக விட்டுருக்கோம். அது வந்து நோ கனெக்ஷன் தான், அதனால் எம்டியாக விட்டுருக்கோம். அதுதான் அதில் எரராக காட்டுது. நீங்கள் அப்படியும் செக் பண்ணிக்கலாம், எங்கெல்லாம் எரர் இருக்குது அப்படின்றத, நம்ம எதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றதையும் உங்களுக்கு இந்த இடத்துலேயே காட்டிடும். நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் கன்வெர்ட் ஸ்கெமட்டிக் டு பிசிபின்னு கொடுத்துட்டு இதில் நோ செக் கோயிங் அப்படின்ற மாதிரியும் கொடுத்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி போகலாம். இல்லை எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எங்கெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு காட்டிடும். இதில் பார்த்தீங்கன்னா தேர்டு பின் சொன்ன மாதிரி தேர்டு பின்னும் 5th பின்னும் நோ கனெக்ஷன் தான் அந்த ஆப்டோ ஐசோலேட்டரில் அப்படின்ற மாதிரி நம்ம டம்மியாக விட்டுருந்தோம். அதை தான் இங்கே எரராக காட்டுது. நீங்கள் ஜஸ்ட்டு கன்வெர்ட் ஸ்கெமட்டிக் டு பிசிபின்னு கொடுத்து நோ செக் கீப் கோயிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ப்ரொசீட் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது பிசிபிக்கு வந்துடும். இதில் நீங்கள் யூனிட் என்ன, எத்தனை லேயரு, உங்களுக்கு என்ன சைஸு, என்ன ஷேப்பில் உங்களுக்கு பிசிபி வேணும் அப்படின்ற செட்டிங்ஸ் நீங்கள் எல்லாமே நம்ம கஸ்டம் தான், நம்மளே பண்ணிக்கலாம். கஸ்டம் மேடு தான் எல்லாமே. உங்களுக்கு தோன்ற டிசைனில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம இதை சர்க்யூட்டை ட்ரா பண்ணி பிசிபிக்கு லேஅவுட்டுக்கு இப்போ வந்திருக்கோம். இதை நம்ம ஒன்றுனா இப்போ நம்மளுக்கு தோன்ற மாதிரி டிசைன் பண்ணி இப்போ அதை வைக்கணும். இன்புட் ஹெட்டர், அதாவது இந்த பக்கம் இன்புட், லெஃப்ட் சைடில் இன்புட்டும் ரைட் சைடில் அவுட்புட்டுன்ற மாதிரி நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். அதுக்கு மேட்சாக நம்ம அலைன்மெண்ட் பண்ணிக்கணும். ரொம்பவே கம்மியான கம்ப்யூட்டர். இதை வச்சு நம்ம ரிலே ஸ்விட்சிங் மாடியூலும் பண்ணலாம். அதுவும் ஈஸியான சர்க்யூட் தான். இது வந்து ட்ரையாக் ஸ்விட்சிங் மாடியூல். நம்ம இதை வச்சு ஆல்ரெடி நம்ம பிசிபியில் எப்படி மேக் பண்ணுற மாதிரி, டாட் பிசிபியில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ற வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி. நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளாக ட்ரா பண்ணி நிறைய ஆம்பிளிஃபையர் போர்ட்ஸ் எல்லாமே இதில் டிசைன் பண்ணியிருக்கோம். 5.1 ஹோம் தேட்டர் போர்டு எல்லாமே நம்ம இந்த மாதிரி பிசிபியாக எப்படி ட்ரா பண்ணுறது, எப்படி டிசைன் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ஒரு லேஅவுட்டாக பிரிண்ட் அவுட் எடுத்து காப்பர் கிளாட் போர்டில் வச்சு மேக் பண்ணுறது, சால்டரிங் பண்ணி அதை டெஸ்டிங் வரைக்கும் ஒரே வீடியோவில் நம்ம பண்ணியிருக்கோம். அது மாதிரி நிறையா பிசிபி டிசைன் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம அடுத்தடுத்து பண்ணுவோம். ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்கோம். அப்லோட் பண்ணது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். இனிமேல் நிறையா வீடியோஸ் வரும், அதையும் பாருங்கள். ப்ராஜெக்ட் ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம அடுத்தடுத்து பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.
நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எல்லாமே டிசைன் பண்ணுறோம். அந்த டிசைன் பண்ணுற எல்லா வீடியோஸுமே அடுத்து நம்ம காப்பர் கிளாட் போர்டில் வச்சு நம்ம மேக் பண்ணுவோம். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து அதையும் பார்க்கலாம். நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. மொபைல்ஸ்க்கும் இருக்குது, கம்ப்யூட்டருக்கும் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அந்த பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு அலைன்மெண்ட் கொண்டு வந்தாச்சு. 3D வியூ பார்த்துருப்பீங்க. இப்போ இதுக்கடுத்து நம்ம இதுக்கு ட்ராக் போட ஆரம்பிக்கலாம். அதாவது நம்ம கனெக்ஷன் கொடுத்த அந்த டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, அதுபடி நம்ம இதை ட்ராக் போட ஆரம்பிக்கலாம். இதுதான் இதோட 3D வியூ. கனெக்டரை நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா வயர் 2 கனெக்ட் பண்ணுறது லெஃப்ட் சைடில் இருந்துச்சு. இப்போ ரைட் சைடு கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், ரொட்டேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்க நல்லா காம்பேக்டாக இருக்கும். இதுக்கடுத்து நம்ம ட்ராக் போட ஆரம்பிச்சிடலாம். சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம எல்இடி சொல்லியிருந்தேன். எல்இடி ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணுன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம்னாலும் விட்டுக்கலாம். நம்ம இப்போ எல்இடி ஒன்று இப்போ செட் பண்ணிடலாம். அப்படின்னா தான் நம்மளுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணும்போது ஏதாவது இன்புட் வருது அப்படின்னா அது லைட் எரியும். அதை வச்சு நம்ம சிக்னல் வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணி வச்சுக்கலாம். லைட் எரியும் போது உங்களுக்கு அவுட்புட் ஆன் ஆகும். லைட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அவுட்புட்டும் ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம இப்போ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நான் 330 ohms வந்து இன்புட்டில் கனெக்ட் பண்ணி ஒரு எல்இடி கொடுத்துருக்கேன். இதையும் நம்ம பிசிபியில் அப்டேட் பண்ணிடலாம். சேம் தான். சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கன்வெர்ட் டு ஸ்கெமேட்டிக் பிசிபின்னு கொடுத்து அப்படி பண்ணலாம். இல்லை நான் ஆல்ரெடி நீங்கள் ட்ரா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்டேட் பிசிபின்னு மட்டும் கொடுங்க. நீங்கள் என்ன எதை சேஞ்சஸ் பண்ணிக்கிறீங்களோ அது மட்டும் ஜஸ்ட் அப்டேட் ஆகிரும். இல்லைனா முதலேருந்து செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ சேம் 330 ohms ரெசிஸ்டன்ஸ் தான் எல்இடிக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இது ஜஸ்ட்டு கொஞ்சம் ரீஅலைன்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ராக் போட ஆரம்பிக்கலாம். ஓவரால் பிசிபி காம்பனண்ட்டே இவ்வளோ தான். இதை வச்சு நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அடுத்தடுத்து பண்ண போகிறோம். அதை பார்ப்பீங்க அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. பிசிபி டிசைன் ரிலேட்டடும் ஒவ்வொரு பிசிபியாக டிசைன் பண்ணுவோம். அதை அப்படியே பிசிபியாக மேக் பண்ணுவோம். அதை வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அடுத்தடுத்து பார்க்கலாம். நிறைய ப்ராஜெக்ட்ஸும் அடுத்தடுத்து பண்ணுவோம். நீங்களும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வேல்யூஸ்மே பார்த்திங்கன்னா நம்ம டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா R1 R2 அந்த மாதிரி சிம்பிளாக தான் மென்ஷன் ஆகிருக்கும். நம்ம பிசிபியாக மேக் பண்ணும்போது நம்ம காம்பவுண்ட் அதில் போர்ட்லேயே நம்ம என்ட்ரு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம காம்பனண்ட் நேமே அடிச்சிருவோம். 1K ரெசிஸ்டன்ஸ்னால் 1K, 330 ohmsனால் 330 ohms, 100 ohmsனால் 100 ohms அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இது போக இன்புட் கனெக்டருக்கு நேரம் இன்புட்டு, அவுட்புட் கனெக்டருக்கு நேரம் அவுட்புட்டு, அந்த மாதிரி நம்ம டைப் பண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நிறைய லேயர் இருக்குது. அதாவது டாப் லேயர், டாப் சில்க் லேயர், பாட்டம் சில்க் லேயர், அது மாதிரி நிறையா லேயர்ஸ் இருக்குது. டாப் லேயர் அப்படின்றது நம்ம போர்டுக்கு மேலே போடுற ட்ராக்கு, பாட்டம் லேயர்ன்றது போர்டுக்கு அடியில் நம்ம போடுற காப்பர் ட்ராக்கு. அதுக்கப்புறம் டாப் சில்க் லேயர் அப்படின்றது போர்டுக்கு மேலே இருக்க லெட்டர்ஸு, பாட்டம் சில்க் லேயர் அப்படின்றது போர்டுக்கு அடியில் நம்ம என்ட்ரு பண்ணுற லெட்டர்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. நம்ம அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ட்ரா பண்ணுறது நம்ம மேக்ஸிமம் பாட்டம் லேயரில், அதாவது ஒன் சைட்லேயே நம்ம ட்ராக் போட ட்ரை பண்ணிகிட்ருப்போம். மேக்ஸிமம் பண்ணுற எல்லா வீடியோலையும் அப்படி தான் பண்ணுவோம். நம்ம சர்க்கியூட்டு பெருசாக பார்த்திங்கன்னா நம்ம டபுள் சைட் லேயருக்கு போகும்போது அந்த போர்டோட சைஸ் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். அவ்வளோதான். சிங்கிள் லேயர் போடும்போது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா டபுள் லேயர் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் காம்பேக்டாக கொண்டு வரலாம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எல்லா ஒர்க்கிங்கும் ஒன்று தான். போர்டோட காம்பேக்ட் அதுக்காண்டி தான் நம்ம பார்த்திங்கன்னா மல்டிபிள் லேயர்ஸ்க்கு போகிறோம். இப்போ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ட்ராக் போட்டாச்சு. நீங்கள் வரைகிற டயக்ராமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசிபி லேஅவுட்டில் எங்கெங்கே எந்த காம்பனண்ட்டுக்கு நேரம் ட்ராக் போகணும், எங்கே கனெக்ட் ஆகணும் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிடும். அதுபடி நீங்கள் ட்ராக் போட்டிங்கன்னா போதும். ஜஸ்ட் ஒன் டைம் ட்ராக்கை நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ராக்கை கிளிக் பண்ணிவிட்டு திக்னஸ், அதாவது ட்ராக்கோட திக்னஸ் 1 mm அந்த லென்ஸில் வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியான திக்னஸ் வைக்கும்போது நீங்கள் காப்பர் கிளாட் போர்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்கு கட் ஆகிரும். அதனால் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாகவே வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், கட் ஆகாது. இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா ட்ராக்கோட திக்னஸையுமே நம்ம 1 mm கிட்ட சேஞ்ச் பண்ணியாச்சு.
காம்பனண்ட்டோட நேமையும் மாற்றியாச்சு. 330 ohms 100 ohms 1K எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட் கனெக்டரு அதோட நேமை மாற்றிடலாம். ஏன்னா நம்ம எது இன்புட் எது அவுட்புட்ன்றது கொஞ்சம் குழப்பம். அதனால் நம்ம ஜஸ்ட்டு அதை டைப் பண்ணி வச்சுக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் வந்து அவுட்புட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடலாம். அவுட்புட் கனெக்டரு. இந்த சைடு U3 அது வந்து இன்புட் கனெக்டரு. நம்ம இன்புட்னு அடிக்கலாம், இல்லை ஜஸ்ட் இன்னுன்னு கூட நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம ரெஃபரன்ஸ்க்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இன்புட் அவுட்புட் கனெக்டர் மென்ஷன் பண்ணியாச்சு. அது அந்த லேயர், அதாவது டாப் சில்க் லேயர்ன்றது போர்டுக்கு மேலே இருக்க லெட்டர்ஸ், டாப் லேயரில். பாட்டம் சில்க் லேயர்ன்றது போர்டுக்கு கீழே பாட்டமில் இருக்க லெட்டர்ஸ். இது போக நம்ம பிசிபி ஹோல்ஸ் எதுவும் போடனாலும் போட்டுக்கலாம். நம்ம நட்டு போட்டு நம்ம டைட் பண்ணுவோம்ல, அதனால் அதை ஸ்க்ரூ பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அதை நல்லா ஹோல்ஸ் இதில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இது நம்ம .pcbல ரெடி பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். BTA06 ட்ரையாக். நம்ம ஸ்பேஸ் பாரோ இல்லை மேலே நிறையா டூல்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம லெட்டர்ஸையும் ரொட்டேட் பண்ணிக்கலாம், காம்பனண்ட்டையும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஸ்பேஸ் பாரை டைப் பண்ணால் ப்ரெஸ் பண்ணாலே போதும். BTA06 இப்போ மென்ஷன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இதை சேவ் பண்ணிடலாம். இது போக அந்த ஆப்டோ ஐசோலேட்டர் U2ன்றது ஆப்டோ ஐசோலேட்டர், அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், டைப் பண்ணிடலாம். இது LED, அதையும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். U2 அதையும் நம்ம ப்ரெஸ் பண்ணி MOC 3021 ஆப்டோ ஐசோலேட்டர். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த பிளேஸ்மெண்ட் அந்த ஐசி இதுக்குள்ளே வரணும். அப்படிங்கும்போது அதோட சைஸ் நம்ம குறைச்சிக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹைட் அப்படின்னு இருக்கும், லைன் அதுக்கு போக லைன் வித் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் ரெண்டையுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு இது நல்ல அந்த லெட்டர்ஸ் கொஞ்சம் திக்னஸாக கொண்டு வரும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதோட ஹைட்டை கம்மி பண்ணும். அதுபடி நீங்கள் உங்களுக்கு அந்த லே அவுட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வரணுமோ உங்கள் இதை கொண்டு வந்துக்கோங்க. அந்த மாதிரி நம்ம பிசிபிலேயே அது அந்த காம்போனண்ட்டோட நேமையும் அதோட டைப்பையும் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, வேல்யூவை மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்து நம்ம ஒருவேளை அந்த காம்போனண்ட் பேன் ஆனாலோ ஏதாவது டேமேஜ் ஆனால் கூட நம்ம ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம இதை மென்ஷன் பண்ணுறது. இப்போ MOC 3021 மென்ஷன் பண்ணியாச்சு. போர்டுக்கு கீழே லெட்டர்ஸ் எதாவது டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது பாட்டம் சில்க் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே டைப் பண்ணிக்கலாம். அது போக இன்புட் ஹெட்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் 2 பின் இருக்கும். அந்த 2 பின்னில் எது ப்ளஸ் இன்புட் எது மைனஸ் இன்புட் அப்படின்றது தெரியாது. அதாவது கிரவுண்டு எது சிக்னல் அப்படின்றது தெரியாது. அதனால் நம்ம அதையும் ப்ளஸ் மைனஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணி வச்சுருவோம். அடுத்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து அவுட்புட் எடுத்தோம் அப்படின்னா அது எந்த இதில் கொடுக்கணும் அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகும். அந்த ஃபஸ்ட் பின்னா செகண்ட் பின்னா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால் நம்ம அதை மென்ஷன் பண்ணி வச்சுருவோம். மென்ஷன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு குழப்பாது. ப்ளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கணும். செகண்ட் பின்னுக்கு ஆப்டோ ஐசோலேட்டர் செகண்ட் பின்னுக்கு போகிறது மைனஸு, ஃபஸ்ட் பின்னுக்கு போகிறது ப்ளஸ்ஸு. ஃபஸ்ட் பின்னுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டர் வழியாக போகும், 330 ohms ரெசிஸ்டர் வழியாக ஃபஸ்ட்டு பின்னுக்கு போகும். அதுதான் ப்ளஸ்ஸு. அதை வச்சு கண்டுபிடிச்சோம். டயக்ராம் தெரிஞ்சுன்னா நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். டயக்ராம் தெரியல, பிசிபி மட்டும் கையில் இருக்குது அப்படின்னா நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபைனல் லே அவுட்டு பிசிபியோட 3D வியூ. பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் மென்ஷன் பண்ணது, அடுத்து ப்ளஸ் மைனஸ் அவுட்புட்டு, அது போக ஓவர் காம்பவுண்ட் BTA06 ட்ரையாக்கு எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணியாச்சு. அந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லாதப்போ தான் உங்களுக்கு அந்த இப்போ ரெசிஸ்டன்ஸ் வச்சு காமிக்க 3D வியூவில். 2D வியூவில் பார்க்கும்போது அதோட காம்போனண்ட் நேம் எல்லாமே மென்ஷன் ஆகி உங்களுக்கு பார்க்க முடியும். இதுக்கப்புறம் நம்ம வேணும்னா இந்த பிசிபி டிசைன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பிரிண்ட் அவுட்டு லேசர் ஜெட் பிரிண்டரில் ஃபோட்டோ ஷீட் பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம காப்பர் கிளாட் போர்டில் வச்சு நம்ம ஃபெரிக் குளோரைடு போட்டு எச்சிங் ப்ராசஸ் அது எல்லாமே நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். ஃப்யூச்சரில் அது நிறையா வீடியோ பண்ணுவோம் பிசிபி டிசைனிங் பற்றி. எப்படி அதை பிரிண்ட் எடுக்கிறது, எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். அதை இது வந்து போர்டோட திக்னஸ் டைமென்ஷன் இதை நம்ம எப்படின்றத பார்த்துக்கலாம். லென்த் எவ்வளோ இருக்குது, பிரெத் எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இதில் டைமென்ஷன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரெண்டையுமே நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது 4.41 மில்லிமீட்டர், அதாவது 4.1 சென்டிமீட்ரு, 27 மில்லிமீட்டர்ன்றது 2.7 சென்டிமீட்ரு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதையும் பார்ப்போம். அந்த பிசிபி டிசைன் பண்ணி வீடியோவாக போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.